போதைப் பொருளற்ற மாணவ சமுதாயம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, அருமை மாணவர்களே, பெற்றோர்களே, இன்று நான் பேசப்போவது நமது இளைஞர்களின் வாழ்வையும் சமுதாயத்தின் எதிர்காலத்தையும் அச்சுறுத்தும் ஒரு பெரிய பிரச்சினை, போதைப் பொருட்கள். இந்த உரையில் போதைப் பொருட்கள் என்பது என்ன, அவை எப்படி மாணவர்களை அழிக்கின்றன மற்றும் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை விரிவாக பார்ப்போம். முதலில், போதைப் பொருட்கள் என்பது என்ன? ஏன் அது அபாயம்? போதைப் பொருட்கள் என்பது மனித மனதையும் உடலையும் மாற்றும் வேதிப்பொருட்கள். இவை முதலில் மகிழ்ச்சியாக தோன்றினாலும் பின்பு அடிமையாக்கி உடல், மனம், குடும்பம், சமூகம் அனைத்தையும் அழிக்கின்றன. எடுத்துக்காட்டாக, கஞ்சா நினைவாற்றலை குறைக்கும். மது கல்லீரலை அழிக்கும். கோகைன், ஹெராயின் மரணத்தை ஏற்படுத்தும். அப்படியென்றால் ஏன் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள்? தோழர்களின் தூண்டுதல், ஒருமுறை மட்டும்தான் என்று சொல்லி சோதிக்க வைக்கிறார்கள். மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்க படிப்பு அழுத்தம், காதல் தோல்வி, தவறான ரோல் மாடல்ஸ், சினிமா காட்சிகள் போன்றவற்றின் தவறான வழிகாட்டுதல், குடும்ப பிரச்சினைகள், பெற்றோர் கவனிப்பின்மை, வீட்டில் சண்டைகள் போன்றவை இன்று பல இளைஞர்களை போதைப் பொருட்கள் அரவணைத்து அழிக்கின்றன. எப்படி மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் கிடைக்கின்றன? நண்பர்கள் மூலம், இது ஃபன் தான் என்று சொல்லி கொடுப்பவர்கள். கல்லூரி, பள்ளி சுற்றுப்புறங்களில் சில கடைகள், சில ஆட்டோ டிரைவர்ஸ் ரகசியமாக விற்பனை செய்கிறார்கள். சோஷியல் மீடியா, வாட்ஸ்ஆப், இன்ஸ்டாகிராம் மூலம் ரகசியமாக ஆர்டர் செய்யப்படுகிறது. ஒரு உண்மை சம்பவம் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். சென்னையில் ஒரு 17 வயது மாணவன் தன் நண்பர்களின் தூண்டுதலால் கஞ்சாவை முயற்சித்தான். 6 மாதங்களில் அவனுக்கு மனச்சிதைவு ஏற்பட்டது. பள்ளியை விட்டு வெளியேறினான். இன்று அவன் ஒரு மனநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறான். போதைப் பொருட்களின் தீய விளைவுகளை தெரிந்து கொண்டால் நீங்கள் அதன் பக்கமே போக மாட்டீர்கள். நுரையீரல் புற்றுநோய், இதயம் மற்றும் கல்லீரல் பாதிப்பு, உடல் சக்தி குறைதல், மனச்சோர்வு, பதட்டம், மன உளைச்சல் நோய், தற்கொலை எண்ணங்கள், குடும்பத்தில் மோதல், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இழப்பு, குற்றங்களில் ஈடுபாடு, திருட்டு, கொலை, கொள்ளை என்று இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். தீமைகளைத் தவிர வேறெதையும் தராத போதையின் பக்கம் போகலாமா? சரி, இதை தடுக்க நாம் என்ன செய்யலாம்? பள்ளி மற்றும் கல்லூரிகள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? விழிப்புணர்வு வகுப்புகள், போதை எதிர்ப்பு கலாச்சாரத்தை உருவாக்க. பாடம் போன்று மாணவர்களுக்கு போதைப்பொருளின் தீமைகள் குறித்து தெரியப்படுத்த வேண்டும். உதாரணமாக, போதைப்பொருள் உடலுக்கும் மனதிற்கும் ஏற்படுத்தும் பாதிப்புகளை விளக்குவதன் மூலம் அதை உபயோகிப்பதால் வாழ்க்கையில் வரும் நஷ்டங்கள், உடல் நலம், கல்வி, குடும்பம், எதிர்கால நிலை போன்றவற்றை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். நண்பர்களுக்கு தான் இதில் முக்கிய இடம் உள்ளது. எனவே நல்ல நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி? இப்படி சொல்லித் தருவதன் மூலம் மாணவர்கள் விழிப்புணர்வுடன் வளர்வார்கள். ஆலோசனை மையங்கள், மாணவர்களின் மன அழுத்தத்தை கவனிக்க. பல மாணவர்கள் மன அழுத்தம், தனிமை, தாழ்வு உணர்வு போன்ற காரணங்களால் போதைப்பொருள் பக்கம் போகிறார்கள். இதற்கு தீர்வுதான் என்ன? பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சிறப்பு ஆலோசகர்கள், அதாவது கவுன்சிலர்ஸ் இருக்க வேண்டும். மாணவர்கள் மனவேதனை, குழப்பம், கவலை ஆகியவற்றை இவர்களிடம் பேசலாம். இதனால் மாணவர்கள் பிழை செய்யாமல் முன்னேற முடியும். கண்டிப்பான நடவடிக்கை, போதைப்பொருள் விற்பனையாளர்களை கண்டறிந்து தடுக்க. போதைப்பொருளை விற்பது சட்டவிரோதம். பள்ளி அருகே அல்லது மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பவர்களை உடனடியாக போலீசில் புகார் செய்ய வேண்டும். பள்ளி நிர்வாகமும் கண்காணிப்பு பணியை பலப்படுத்த வேண்டும். மாணவர்களும் அதை பற்றி ஆசிரியர்களிடம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி நிர்வாகம் மட்டும் கவனித்தால் போதுமா? பெற்றோர்களும் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுங்கள். பெற்றோர் பிள்ளைகளுடன் தினமும் பேச வேண்டும், நேரம் செலவிட வேண்டும். அவர்கள் பள்ளியில் அல்லது கல்லூரியில் என்ன நடக்கிறது, யாருடன் பழகுகிறார்கள், என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைக்கு நான் உனக்கு தோழன் என்று உணர்த்த வேண்டும்.
இப்படி செய்தால் பிள்ளைகள் மனதை திறந்து பேசுவார்கள், தவறான பாதையில் செல்ல மாட்டார்கள். அவர்களின் பிரச்சினைகளை கேளுங்கள். நண்பர்களை அறிந்து கொள்ளுங்கள். யார் உங்கள் குழந்தையுடன் நெருங்கி பழகுகிறார்கள்? பிள்ளைகளின் நண்பர்கள் யார், அவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை பெற்றோர் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரம் தவறான நண்பர்களால் பிள்ளைகள் பாதிக்கப்படலாம். நண்பர் சொல்கின்றதால் தான் பிழை செய்தேன் என்ற நிலையை தவிர்க்க இது முக்கியம். நல்ல நண்பர்களுடன் இணைவது நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். எச்சரிக்கையாக இருங்கள். குழந்தையின் நடத்தை மாறினால் உடனடியாக கவனியுங்கள். உங்கள் பிள்ளையின் பழக்கம் திடீரென மாறுகிறதா? அதிக நேரம் தனியாக இருக்கிறார்களா? மனம் சஞ்சலமாக இருக்கிறதா? கண்ணை நேராக பார்க்கிறதில்லை, உணர்ச்சி மாற்றங்கள் உள்ளதா? இவையெல்லாம் எச்சரிக்கைக்கான சிக்னல்களாக இருக்கலாம். உடனே கவனித்து அன்புடன் பேசி தேவைப்பட்டால் ஆலோசனை பெறுங்கள். அடுத்து நண்பர்கள். நண்பர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். தவறான பியர் பிரஷரை எதிர்க்க. சில நண்பர்கள் அல்லது சுற்றத்தினர் ஒருமுறை சுவைத்து பார், துணிச்சலா இரு என்று அழைத்துவிடலாம். இது பியர் பிரஷர், தொற்றுநிலை மன அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. மற்றவர்களின் சொற்பொழிவால் தவறான வழியில் செல்லும் அழுத்தம். இப்படி வரும் அழுத்தத்திற்கு எதிராக இல்லை என்று தெளிவாகச் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்பது தைரியமான முடிவு. உதவி கேட்க தயங்காதீர்கள். ஒருவர் போதைக்கு அடிமையானால் பெரியவர்களிடம் சொல்லுங்கள். உங்கள் நண்பர் அல்லது வகுப்பு தோழர் தவறாக போகிறாரென்றால் அவரை உதவாமல் விட்டுவிடக்கூடாது. ஆசிரியர், பெற்றோர், ஆலோசகர், யாராவது நம்பகமான பெரியவரிடம் உடனே கூறுங்கள். இது அவருடைய வாழ்க்கையை காப்பாற்றும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஒரு புதிய தொடக்கம். அன்பான மாணவர்களே, ஒரு முறை என்று எண்ணாதீர்கள், அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். போதைப் பொருட்கள் தற்காலிக மகிழ்ச்சி தரும், ஆனால் நிரந்தர துன்பத்தை விளைவிக்கும். உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில், அதை சீரழிய விடாதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், வலிமையானவர்கள் போதையை வெறுக்கிறார்கள். போதை இல்லாத வாழ்க்கையே ரியல் ஹெரோயிசம். உங்கள் குடும்பம், நாடு உங்களை நம்பியுள்ளது, அவர்களை ஏமாற்றாதீர்கள். போதைப் பொருட்களை வெறுங்கள், வாழ்க்கையை விரும்புங்கள். போதைப் பொருட்கள் சில நிமிடங்கள் மகிழ்ச்சி தரும் போல தோன்றலாம். ஆனால் அதற்கு பின்வரும் துன்பம், நோய், மன அழுத்தம், எதிர்காலம் மங்கும். உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது. அதை தவறான வழியில் வீணாக்காமல் நல்ல வழியில் கட்டமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.